பசுமை இயக்கத்தின் தலைவர், வடக்கு மாகாணத்தின் மேனாள் விவசாயத்துறை அமைச்சர், எனது பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் மரக்கன்றுகளையும் இருசக்கர வண்டிகளையும் வழங்கி மிக சிறப்பானதொரு உரையை நம்மிடையே ஆற்றி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற மேனாள் வடக்கு மாகாண முதல்வர், உச்சநீதிமன்ற நீதியரசர், பெருமதிப்பிற்குரிய தமிழ் மக்கள் கூட்டணியின் நிறுவனரும் தலைவருமான ஐயா விக்னேஸ்வரன் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தை சார்ந்த முன்னணி தலைவர்களே, தமிழீழ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் யாழ்ப்பாணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். 2002ஆம் ஆண்டு மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டுக்கு நான் வந்திருந்த போது என்னை வரவேற்று அழைத்து வழிநடத்தியவர் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களிடத்தில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள். 2004ஆம் ஆண்டு அறிவமுது பதிப்பகம் ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்காக என்னை அழைத்திருந்தது. வன்னிக்கு நான் வந்திருந்தேன். தமிழ் ஊடக அறிவியல் கல்லூரிக்கான கட்டிடத்தை எழுப்புவதற்கு அடிக்கல் நாட்டு விழா வன்னியிலே நடந்தது. பிரிகேடியர் அண்ணன் சுப தமிழ்ச்செல்வன் அவர்களும் திரு தமுராக்கி அவர்களும் நானும் அதிலே பங்கேற்றோம். அந்த நிகழ்வின் போதும் என்னோடு உடனிருந்தவர், எனக்கு வழிகாட்டி அந்த நிகழ்வுகளில் ஒருங்கிணைத்தவர் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் தந்தை திருமுக வேலுப்பிள்ளை அவர்கள் காலமான போது நான் ஈழத்திற்கு வந்தேன். வல்வெட்டித்துறைக்கு சென்றேன். அண்ணன் அவர்கள் இல்லாத நிலையில் அந்த இடத்திலே நின்று அவருக்குரிய இறுதிச் சடங்குகளை செய்தேன். அவர் உடலை இடுகாட்டிலே வைத்து எரிக்கிற வரையில் தலைமாட்டில் நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றேன். ஏற்கனவே இப்படி 3 முறை இந்த மண்ணுக்கு வந்த நான் இடையிலே பார்வதி அம்மாள் அவர்கள் காலமான போது அவருடைய இறுதி அடக்கத்திலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நான் கொழும்பு விமானம் வந்து இறங்கிய நேரத்தில் என்னை மடக்கி 3 மணி நேரம் அங்கே அமர வைத்து மீண்டும் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்போது என்னால் வர இயலாமல் போய்விட்டது. ஆக 2010க்கு பிறகு 2018ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் மரநடுகை மாதம் என்று அறிவித்திருக்கிற இந்த மாதத்தில் இந்த அரிய நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கம், குறிப்பாக அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள் வழங்கியிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல குழந்தைகளுக்கு
இளைஞர்களுக்கு இருசக்கர வண்டிகள் வழங்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது எமது அறக்கட்டளையின் சார்பில் இருசக்கர வண்டிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். அப்போது என்னால் வர இயலவில்லை. இந்த ஆண்டு அதே போன்ற ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த அறப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த 100 மிதிவண்டிகளை வழங்குகிற ஏற்பாட்டை எமது இயக்கம் ஏற்றுக்கொண்டது. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்திற்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இளம் தலைமுறைக்கு தெரியாது என்பதால் இதையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை. என்னுடைய கல்லூரி பருவத்திலிருந்து நான் ஈழத்தமிழர்களின் நலன்களுக்காக தமிழீழ விடுதலை போராட்ட களங்களில் என் சக்திக்கு ஏற்ற வகையில் தொடர்ந்து பங்களிப்பு செய்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மேனாள் முதல்வர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா விக்னேஸ்வரன் அவர்களோடு அவரது இல்லத்திலே உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டிய போது என்னை அவர் மிகவும் விசாரித்தார். ஏறத்தாழ 2 மணி நேரம் எனக்காக அவர் ஒதுக்கியது எனக்கு பெருமை அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தமிழக அரசியல் சூழல், இன்றைய இலங்கை அரசியல் சூழல், சர்வதேச அரசியல் நிலைமைகள் ஆகியவற்றை குறித்து என்னுடைய அனுபவங்களிலிருந்து நான் என்னுடைய கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிட்டியது. ஆக நான் கல்லூரி பருவத்திலிருந்தே ஈழத்தமிழர்களின் தாயக உரிமைக்காக, தாயக விடுதலைக்காக போராடக்கூடிய களத்திலே என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களைப் போல இந்த இயக்கத்தில், இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் எனக்கு அறிமுகம். அண்ணன் அவர்களை சென்னையிலும் நான் சந்தித்திருக்கிறேன். வன்னியில் வந்து 2002 அந்த ஆண்டில் 1 மணி நேரம் அவரோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. 2004ஆம் ஆண்டு அதே போல 1 மணி தியாலம் அவரோடு பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். இன்றைக்கு தமிழக அரசியல் சூழலில் எப்படி ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று அங்கே விவாதம் நடக்கிறதோ, அப்படி இந்த ஈழ மண்ணில் அரசியல் களத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள் இந்த மரக்கன்றுகளை வழங்குகிற நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் இந்த நடவடிக்கைகளில் அரசியல் இருக்கிறது, ஆம், பச்சை அரசியல் இருக்கிறது என்று 1 முறைக்கு 2 முறை 3 முறை அழுத்தமாக அவர் சொன்னார். அதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியல் இல்லாமல் வெறும் சமூக பணி ஆற்றுவது, சமூக தொண்டு ஆற்றுவது என்பது ஒரு கண் துடைப்பு. அது தனிநபர் உள்ள கிடக்கையின் ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். ஆகவே நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளிலும், நம்முடைய அனைத்து அசைவுகளிலும் அரசியல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் நமக்கு தேவை. நம்முடைய இளம் தலைமுறையினர் அந்த விழிப்புணர்வை பெற்றாக வேண்டும். எல்லா அசைவுகளிலும் அரசியல் இருக்கிறது. பகைவர்களின் அசைவுகளில், கொள்கை பகைவர்களின் அசைவுகளில், அப்படி பார்க்கிற போது நாம் அந்த விழிப்புணர்வை பெற்றால்தான் நம்முடைய அசைவுகளிலும் அந்த அரசியல் மேலோங்க வேண்டும். அதை நாம் பசுமைப்படுத்த வேண்டும்.
தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்று இதற்கு பெயர். பசுமை என்பது வெறும் பச்சை நிறத்தை குறிப்பதல்ல. கிரீன் என்கிற அந்த ஆங்கில சொற்றொடருக்கு இணையானதாக மட்டுமே பசுமையை நாம் பார்த்துவிட முடியாது. பசுமை என்பது வளமையை குறிப்பது. பசுமை என்பது வலிமையை குறிப்பது. பசுமை என்பது நம்முடைய எழுச்சியை குறிப்பது. எந்த அளவுக்கு நாம் அரசியல் ரீதியாக வலிமை பெற்றிருக்கிறோம், எழுச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பெரும் அரசியல் அந்த ஒரு சொல்லில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியத்தை பசுமைப்படுத்த வேண்டும் என்பதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். நிலவளத்தை பசுமையாக்க வேண்டும் என்பதற்காக நாம் கன்றுகளை நடுகிறோம், மரக்கன்றுகளை நடுகிறோம் என்கிற இந்த விழாவில் நம்முடைய ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் ஒன்றை சொன்னார். நான் தமிழ் மக்கள் கூட்டணி என்கிற ஒரு அரசியல் மரத்தை நட்டிருக்கிறேன், இது பசுமை பெற வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்றால் இது வலிமை பெற வேண்டும் என்று அதற்கு பொருள். இங்கே ஒரு அரசியல் தலைமைக்கான வெற்றிடம் இருக்கிறது. ஈழத்தந்தை செல்வா அவர்களின் காலத்தில் அகிம்சை வழியிலே போராடக்கூடிய, அமைதி வழியிலே கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, வெகு மக்களை திரட்டி போராடக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் தலைமை வலுப்பெற்றதை நாம் அறிவோம். அதன் பின்னர் அது பல்வேறு அரசியல் கட்சிகளாக கிளைத்தன. நாடாளுமன்ற சட்டமன்ற களங்களில் அந்த இயக்கங்கள் தேர்தலில் பங்கேற்றன. 70களின் பின்பகுதியில அது கருவி ஏந்தி போராடக்கூடிய ஒரு அரசியலை நோக்கி நம்மை இட்டு சென்றது. மொழியை காப்பதற்கான உணர்ச்சி தான் இன உணர்ச்சியை நமக்கு மேலோங்க செய்தது. அந்த மொழி உணர்வும் இன உணர்வும் தான் நமக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இங்கே மிக அழகாக நிலாந்தன் போன்ற தோழர்கள் சொன்னார்கள், இங்கே ஒரு பெரும்பான்மை தேசியவாதம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று மாவீரர் நாள் உரையின் போது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27 கார்த்திகை 27 அன்று அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஆற்றுகிற உரையில் இந்த சொற்றொடர் கட்டாயமாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கிற சொற்றொடர். இந்த 3 சொற்றொடரும் வலுவான ஒரு அரசியலை கொண்டிருக்கிறது. சிங்களம் என்பது மொழி வழி மேலாதிக்கத்தை வெளிப்படுத்துகிற சொல். பௌத்தம் என்பது மதவழி தேசியத்தின் ஆதிக்கத்தை உணர்த்துகிற சொல். சிங்களர்கள் பௌத்தர்களாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டக்கூடிய வகையில் பேரினவாதம் என்பதையும் அவர் இணைத்திருப்பார். ஆக சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கிற அந்த சொற்றொடரில் ஆதிக்கம் இருக்கிறது, நம் மீதான ஒடுக்குமுறை இருக்கிறது, பெரும்பான்மைவாதம் என்கிற அந்த பெரும்பான்மை தேசியவாத அரசியல் இருக்கிறது. இதிலிருந்து சிறுபான்மை சமூகமாக இருக்கிற தமிழர்களின் உரிமைகளை காப்பது அல்லது விடுதலையை வென்றெடுப்பது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் நாம் கருவியேந்தி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்பதை அண்ணன் பிரபாகரன் அவர்களின் மாவீரர் நாள் உரையிலே, ஆண்டுதோறும் ஆற்றக்கூடிய உரையிலே தவறாமல் பதிவு செய்திருப்பதை நாம் அறிவோம். அவருடைய அந்த மாவீரர் நாள் உரையில் எந்த உரையிலும் இந்திய அரசை விமர்சித்ததில்லை. அதுவும் ஒரு பேரரசு தான், அதுவும் ஒரு பெரும்பான்மைவாத தேசியத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பேரரசு தான். ஆனாலும்
அண்டை நாடாக இருக்கிற இந்தியாவில் அண்டை நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த பேரரசின் ஆதரவு நம்முடைய விடுதலைக்கு என்றைக்கும் தேவை என்பதை உணர்ந்து மிக கவனமாக, எச்சரிக்கையாக, தொலைநோக்கு பார்வையோடு தான் மாவீரர் நாள் உரைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க முடியும். ஆனால் இந்திய பேரரசும் சரி, இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் சரி, அதற்கு ஆதரவாக நிற்கிற அமெரிக்கா, சைனா போன்ற பேரரசுகளும் சரி, நம்முடைய கோரிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள், நம்முடைய அவல குரல்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள், உலக நாடுகள் ஒருங்கிணைந்து இயங்கக்கூடிய ஐநா பேரவை எந்த அளவுக்கு நம்முடைய கண்ணீரை துடைக்க முன்வந்தது, நாம் கொட்டிய இரத்த கரைகளை துடைக்க முன்வந்தது என்பதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சவால் சிதறி கிடக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைப்பது என்பதுதான் முதன்மையானது. தாயகத்திலே ஒரு பங்கு, புலம்பெயர்ந்த நாடுகளிலே இன்னொரு பங்கு, அண்டை தேசமாக இருக்கிற இந்தியாவிலே வாழுகிற தொப்புள் கொடி உறவாக இருக்கிற தமிழ் சொந்தங்கள் ஒரு பங்கு என்று தமிழர்கள் தேசிய இனம் என்கிற அடிப்படையிலே நாம் ஒரே அடையாளத்தை கொண்டிருந்தாலும் ஒருங்கிணைந்து இருக்கிறோமா, ஒருமித்த கருத்தில் இயங்குகிறோமா என்பது நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. எனவே இந்த சிதறி கிடக்கிற தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கான அறிவார்ந்த ஒரு தலைமை, பகைவர்களை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களின் ராஜதந்திரங்களுக்கு ஈடு கொடுத்து அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமை, கருவியேந்தி இனி போராட இந்த களத்தில் வாய்ப்பில்லை என்கிற நிலையில் இந்த நாடாளுமன்ற ஜனநாயக வழியிலே போராடுவதற்கு ஏற்ற ஒரு தலைமை, சமரசமில்லாமல் இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு தலைமை இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. நான் இந்த மேடை என்பதற்காக சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த மண்ணில் என் கண்ணுக்கு தெரிந்த தலைமையாக ஐயா விக்னேஸ்வரன் அவர்களை பார்க்கிறேன். இந்த மேடை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் மேடை என்பதற்காக அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களின் நம்பிக்கைக்குரியவர் ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் என்பதற்காக இதை பேசுவதாக கருதிவிட வேண்டாம். எனக்கு 30 ஆண்டு காலத்திற்கு மேலான ஒரு அரசியல் கள அனுபவம் உள்ளது. தமிழ் தேசியத்தை வெறும் மொழி உணர்ச்சியாக, இன உணர்ச்சியாக பார்க்கிறவன் அல்லனா. மொழி தூய்மையில் இருந்து மட்டுமே தமிழ் தேசியம் பிறந்து விடாது. மொழி வெறியிலிருந்து மட்டுமே தமிழ் தேசியம் மலர்ந்து விடாது. இன பற்றிலிருந்து, இன வெறியிலிருந்து தமிழ் தேசியம் பிறந்து விடாது. இவையெல்லாம் அடிப்படை அழகுகள், பேசிக் ஃபேக்டர்ஸ். ஒரு மொழி உணர்வு தேவை. உணர்வு என்பது முற்றுகிற போது பற்று என்கிற நிலையாக மாறுகிறது. அது மொழி பற்றாக மாறிய பிறகு மேலும் அது வலிமையடைகிற போது மொழி வெறியாக மாறுகிறது. மொழி வெறி என்பது எதிலிருந்து பரிணாமம் பெறுகிறது என்றால், இன்னொரு மொழியின் மீதான வெறுப்பிலிருந்து. நமக்கு ஒரு பற்று இருக்கிறது. வடமொழியிலே பக்தி, தமிழிலே பற்று. வடமொழியிலே பக்தி, தமிழிலே பற்று. அந்த மொழி பக்தி அல்லது மொழி பற்று என்பது நம்முடைய போர்க்குணத்திற்கு இட்டு செல்லுகிற ஒரு வழி, அவ்வளவுதான். ஆனால் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிற போது அது ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலே இயங்குவதாக இருக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்கிற அந்த ஒரு சொற்றொடருக்குள்ள அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய விடுதலை கருத்துக்களை அடக்கினார்.
அடைகாத்தார், முன்னெடுத்தார். சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பதற்கு மாற்றாக சிங்களத்திற்கு மாற்று தமிழ், பௌத்தத்திற்கு மாற்று இந்து, பேரினவாதத்திற்கு மாற்று சிறுபான்மைவாதம் என்று தமிழ், இந்து, சிறுபான்மையினர் என்று எந்த இடத்திலும் அண்ணன் பிரபாகரன் பாவிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை. சிறுபான்மை தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் தமிழ் சமூகத்தை அவர் இந்து சமூகமாக எந்த இடத்திலும் அடையாளப்படுத்தவில்லை. ஏன்? இதை நாம் அரசியல் ரீதியாக ஆழ்ந்து ஆய்ந்து பார்க்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு இடம். தமிழ் தேசியம் என்பது மதம் சார்ந்ததல்ல. தமிழ் தேசியம் என்பது சமய சடங்குகளோடு பொருந்தக்கூடியதல்ல. தமிழ் தேசியம் என்பது மக்களின் உரிமைகளோடு, மக்களின் வாழ்நிலத்தின் உரிமைகளோடு, அதன் பாதுகாப்போடு தொடர்புடையது. அதனால்தான் மூன்றே சொற்றொடர்களில் அந்த அரசியலை முன்வைத்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். அண்ணன் பிரபாகரன் தலைமையிலான அந்த பேர் இயக்கம் என்ன கோரிக்கை? பேச்சுவார்த்தை வேண்டாம் என்று அவர் எப்போதும் சொல்லவில்லை. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பதுதான். எங்களுக்கென்று ஒரு தாயகம் இருக்கிறது, அது வடக்கு கிழக்கு மாகாணம். எங்களுக்கென்று ஒரு தேசியம் இருக்கிறது, அது நாங்கள் பேசுகிற மொழிவழி தேசியமான தமிழ் தேசியம். எங்களுக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, தமிழர் இறையாண்மை. அதுதான் நாங்கள் கட்டமைக்க விரும்புகிற தன்னாட்சி நிர்வாகம். எங்களுக்கான இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்னாட்சியை இங்கே நாங்கள் நிறுவ விரும்புகிறோம் என்பதைத்தான் முன்வைத்தார். ஆக இந்த புரிதலில் இருந்துதான் அந்த இயக்கம் களத்தில் ஒரு நீண்ட நெடுங்காலம், 4 நூற்றாண்டு காலம் போராடியது. அதிலே நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், மிகப்பெரிய அளவில் நாம் உயிர்களை இழந்திருக்கிறோம். இனி எந்த காலத்திலும் அதனை ஈடு செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு அது சர்வதேசிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் நமக்கு எதிராக திரும்பி ஒடுக்கியது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நான் தமிழக மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், இந்திய அரசுக்கு இதிலே ஒரு அக்கறை இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால்தான் இந்திய அரசாக வலிந்து நம்முடைய போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து நாம் கேட்காமலேயே நமக்கு பயிற்சி தந்தார்கள், ஆயுதமும் தந்தார்கள். அதிலிருந்து நாம் இதை உன்னிப்பாக உற்று கவனிக்க வேண்டும். நாமே கையை ஊன்றி கரணம் போட்டு இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்திருக்க முடியும். ஆனால் ஜெயவர்த்தனே இங்கு அதிபராக இருந்த காலத்தில், இந்திரா காந்தி அம்மையார் அங்கே பிரதமராக இருந்த போது, தமிழீழ மண்ணில் போராடி கொண்டிருக்கிற 5 பெரும் போராளி குழுக்களை எல்லாம் அவர்களே வலிந்து அழைத்து மாதக்கணக்கிலே, வருடக்கணக்கிலே பயிற்சி தந்து அவர்கள் ஏராளமான ஆயுதங்களை அள்ளி கொடுத்து இந்த மண்ணுக்கு அனுப்பி வைத்தது ஏன்? இதன் பின்னணியில் என்ன அரசியல் இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட கால கெடுவுக்கு பிறகு இந்த இயக்கங்கள் எல்லாம் ஆயுதங்களை கையளிக்க வேண்டும், கீழே போட வேண்டும் என்று இந்திய அரசு ஏன் வற்புறுத்தியது, அச்சுறுத்தியது? ஏன் அசோகா ஹோட்டலுக்கு அழைத்து போனார்கள், திம்பு பேச்சுவார்த்தைக்கு இழுத்து போனார்கள்? ஏன் இந்திய அரசு நம்மை கேட்காமலேயே ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டது? போராடி கொண்டிருக்கிற நமக்கும் ஒடுக்கி கொண்டிருக்கிற சிங்களவர்களுக்கும் இடையிலே நடைபெற வேண்டிய ஒப்பந்தத்தில் இந்திய அரசு ஏன் கையொப்பமிட்டது? அது எந்த அடிப்படையிலே நமக்கான பிரதிநிதியாக இருக்க முடியும்? அது இன்னொரு அரசு, இன்னொரு நாட்டின் பிரதமர். எந்த அடிப்படையிலே ஈழத்தமிழர்களுக்கான பிரதிநிதியாக அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார்கள்? என்றைக்காவது நாம் இதை விவாதித்திருக்கிறோமா? அந்த ஒப்பந்தம் மீது திணிக்கப்பட்டது. அதற்கு சமரசமானவர்கள் ஆயுதங்களை கையளித்தார்கள். சமரசமாக முடியாது என்று தொடர்ந்து போரிட்டவர்களைத்தான் முள்ளிவாய்க்காலில்
இறுதியாக வைத்து அழித்தொழித்தார்கள். அப்படி அழித்தொழித்த அந்த களத்தில் இலங்கை அரசு மட்டுமா இருந்தது, இந்திய அரசு மட்டுமா நின்றது? சீனா, அமெரிக்கா உட்பட 22 நாடுகள் இருந்தன. இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். நான் நினைவூட்டுகிறேன். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஈழத் தமிழர்களின் இந்த விடுதலை போராட்டம், இந்த மண் விடுதலை போராட்டம், இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் சர்வதேச அரசியல் அரங்கில் இன்றைக்கு விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெறாமல் இனி நம்மால் அந்த இலக்கை நோக்கி ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற அந்த கோட்பாடு உலக நாடுகளை எல்லாம் அமெரிக்க வல்லரசின் காலடிகளுக்கு கீழே கொண்டு வந்து முடக்கி போட்டு விட்டது. முதலாம் உலக நாடுகள், இரண்டாம் உலக நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள் என்று இந்த உலக நாடுகளை பற்றிய தோழர்கள் இங்கே பேசினார். அமெரிக்கா உள்ளிட்ட 5 நாடுகள் தான் வல்லரசுகள் தான் முதல் உலக நாடுகள். வளர்ந்த நாடுகள் இரண்டாம் உலக நாடுகள். அவர்களின் குப்பைகளை கொண்டு போய் கொட்டுகிற நாடுகள், அவர்களின் முதலீடுகளை கொண்டு வந்து போடுகிற நாடுகள், அவர்களின் உற்பத்திகளை விற்பனை செய்வதற்கான சந்தைகளை உருவாக்குகிற நாடுகள், சந்தைகளாக மாற்ற வேண்டிய நாடுகள் தான் அவர்களின் பார்வையில் மூன்றாம் உலக நாடுகள். எல்லா உற்பத்திகளையும் கொண்டு வந்து இங்கே சந்தை விரிக்க வேண்டும், மிதமிஞ்சி போன பொருளாதாரத்தை கொண்டு வந்து இங்கே முதலீடாக செய்ய வேண்டும். அதற்கு நாடுகளின் சட்டங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. அவற்றையெல்லாம் தகர்ப்பதற்கு அவர்கள் கண்டறிந்த கோட்பாடுதான் குளோபலைசேஷன், உலகமயமாதல். அந்த ட்வின் டவர் என்கிற இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு, அது சரிந்து விழுந்து தரைமட்டமாகிய பிறகு, அது இன்றைக்கு ஜீரோ கிரவுண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைக்கு மாறிய பிறகு, தன்னுடைய அடிவருடி நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்த அமெரிக்கா உலகத்தில் சர்வதேச பயங்கரவாதத்தை அழித்தொழிக்க போகிறோம் என்று பிரகடனம் செய்து பயங்கரவாத இயக்கங்களை பட்டியலிட்ட போது வெகு மக்களின் பங்களிப்புடன் கூடி இயங்கிய ஒரு மக்கள் இயக்கத்தையும் பயங்கரவாத இயக்க பட்டியலில் சேர்த்தார். அதுதான் நமக்கு எதிராக முடிச்சு போடப்பட்ட முதல் முடிச்சு, நம்முடைய சரிவுக்கான முதல் சரிவு. உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து பயங்கரவாத பட்டியலை தயாரிக்கிற போது இலங்கை அரசு லாபகமாக இந்திய அரசின் துணையோடு விடுதலை புலிகள் இயக்கத்தையும் பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் இணைத்தார்கள். இன்றைய நாள் வரையில் அந்த கருத்தை நம்மால் அழிக்க முடியும். இயக்கத்தை அழித்தொழித்து விட்டதாக அவர்கள் கொக்கரிக்கிறார்கள். ஆனால் அந்த இயக்கத்திற்கு எதிரான தடை இன்னும் அப்படியே இருக்கின்றன. அந்த கருத்து அப்படியே இருக்கிறது. இவ்வாறான சூழலில் தமிழர்கள் என்றால், அதுவும் ஈழத்தமிழர்கள் என்றால் அவர்கள் பயங்கரவாதிகளாகத்தான் இருப்பார்கள் என்கிற ஒரு பொது கருத்தை உலக அரங்கிலே பதிவு செய்து விட்டார்கள். இதை அழித்தொழிக்க வேண்டும். தமிழர்கள் அமைதியை விரும்புகிறோம், தமிழர்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறோம், தமிழர்கள் வாழ்வுரிமையை விரும்புகிறோம், எங்களுக்கான காணியை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று கோருகிறோம், எங்கள் தாயகத்தை எங்களுக்கே ஒப்படைக்க வேண்டும், இங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், இங்குள்ள குடியேற்றத்தை தடுக்க வேண்டும், எங்கள் கலாச்சாரத்தை அழித்தொழித்துவிட்டு பௌத்த கலாச்சாரத்தை நிலைநாட்டுகிற முயற்சிகளை எல்லாம் தடுக்க வேண்டும், நாங்கள் வழிபட்டு வந்த முருகன் கோவிலும் சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் அம்மன் கோவிலும் மீண்டும் இங்கே இயங்க வேண்டும், அது தகர்க்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் உலக அரங்கில் உரத்து சொல்வதற்கு நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் வெளிப்படையாக இயங்குகிற ஒரு தலைமை தேவைப்படுகிறது. அருமை சொந்தங்களே, தமிழ்நாட்டில் வெற்றிடம் என்றால் அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்ப நடிகர்கள் ஓடி வருகிறார்கள். ஹீரோக்கள், ஒரு புறம் ரஜினிகாந்த் வருகிறார், இன்னொரு புறம் கமல்ஹாசன் வருகிறார், நாளை ஒருவேளை விஜய் வந்தாலும் வரலாம். கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, அந்த வெற்றிடத்தை ஒரு நடிகன் நிரப்பிவிட முடியும். அப்படி ஒரு சினிமா கவர்ச்சி தமிழகத்திலே இருக்கிறது என்கிற நிலைமை வேதனைக்குரியது. ஈழத்திலே
அண்ணன் பிரபாகரன் இல்லை, அவருக்கு முன்னால் வாழ்ந்த ஐயா ஈழத்தந்தை செல்வா அவர்கள் இல்லை, அகிம்சை வழியிலே செல்வா அவர்களின் வழியிலே இயங்கிய தலைமைகள் அல்லது ராணுவ ரீதியாக போராடிய இயக்கங்களின் தலைமைகள் இன்றைக்கு வெளிப்படையாக மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வலிமையை பெற்றிருக்கின்றனவா என்ற கேள்வி எழுகிற போது விடை நமக்கு கிடைக்கவில்லை. எனக்குள்ள கவலையெல்லாம், என் வேதனையெல்லாம் தமிழீழ மண்ணில் வெற்றிடமாக இருக்கிற அரசியல் தலைமையை ஈட்டு நிரப்ப நாம் முனைய வேண்டும். அதற்கு ஒரு நேர்மையான, தூய்மையான, ஆளுமை நிறைந்த தலைமையை தேட வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு இன்றியமையாத ஒரு தேவை. சிதறி கிடக்கிற இந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அவர்களை அரசியல் ரீதியாக நாம் நாடாளுமன்ற ஜனநாயக வழியிலே வழிநடத்தி செல்ல வேண்டும். இரண்டு வழிதான். ஒன்று நாடாளுமன்ற ஜனநாயக பாதை, இன்னொன்று கருவி ஏந்துகிற புரட்சிகர பாதை. உலகமயமாதல் என்கிற இந்த அரசியல் கோட்பாடு உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற நிலையில் இனி உலகில் எந்த தேசத்திலுமே ஆயுத போராட்டம் என்பது வெற்றிகரமாக மாறாது. உலகத்தில் எந்த தேசத்திலும் ஆயுத போராட்டம் இன்னொரு பேரரசின் துணையோடு தான் தொடங்க வேண்டும், இல்லை என்றால் முடியாது. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், மறுபடி இலங்கை அரசோடு சிங்கள பௌத்த பேரினவாத அரசோடு இந்திய அரசுக்கு ஒருவேளை முரண்பாடு ஏற்பட்டால், பகை ஏற்பட்டால், மறுபடியும் அவர்களை எதிர்கொள்வதற்கு நம்மில் அப்படி சில இயக்கங்களை உருவாக்க இந்திய அரசு விரும்பலாம். இந்திய அரசு என்று நீங்கள் தெளிவாக அடிக்கோடிட வேண்டும். அதை காங்கிரஸ் அரசு என்றோ பிஜேபி அரசு என்றோ நீங்கள் பார்க்க கூடாது. ராஜபக்சேவும் ஒன்றுதான், ரணில் விக்ரமசிங்கேவும் ஒன்றுதான். அவர்களை வழிநடத்தக்கூடிய கோட்பாடு ஒன்று, மறந்துவிடக் கூடாது. நபர்கள் வேறாக இருக்கலாம். சிறிசேனா அவர்களும் ராஜபக்சே அவர்களும் நபர்கள்தான் வேறு வேறு. அவர்களை வழிநடத்தக்கூடிய கோட்பாடு ஒன்றுதான். ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ராஜபக்சே அவர்களும் கட்சிதான் வேறு வேறு. அவர்களை வழிநடத்தக்கூடிய கோட்பாடு ஒன்றுதான். அவர்களுக்கு இடையே நடக்கிற யுத்தம் என்பது அதிகாரத்திற்கான ஒரு போட்டி, அதிகாரத்திற்கான யுத்தம், அவ்வளவுதான். அவர்களுக்கு பின்னாலும் பேரரசுகள் இயங்குகின்றன என்பதை நாம் அறிவோம். ஒரு புறம் சீன அரசு, இன்னொரு புறம் அமெரிக்க அரசு. அதற்கு இடையிலே இந்த பிராந்திய நலன் கருதி இந்திய அரசும் தலையிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி மாறிய பிறகு பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி அமைந்து 5 ஆண்டுகள் ஆகியிருக்கிற நிலையிலும் ஈழத்தமிழர்களின் விவகாரத்தில் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையில் துளி அளவாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆகவே அங்கு எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது என்பதல்ல, இந்திய பேரரசின் வெளியுறவு கொள்கை, அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் தொடர்பான வெளியுறவு கொள்கை என்ன என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த அரசு, இங்குள்ள அரசு, சர்வதேச சமூகம், ஐநா பேரவை ஆகியவற்றோடு இணைந்து அவர்களோடு இணக்கமாக இருந்து எப்படி இந்த தமிழ் சமூகத்திற்கு நாம் வழிகாட்டப் போகிறோம், மானத்தை இழக்காமல், உரிமைகளை இழந்து விடாமல், நிலத்தை மீட்க, நம்முடைய இறையாண்மையை மீட்க எப்படி நாம் போராடப் போகிறோம், இந்த காலத்துக்கு பொருந்துகிற கோரிக்கைகளை எப்படி முன்வைக்கப் போகிறோம், அடுத்த தலைமுறையை எப்படி வழிநடத்தப் போகிறோம் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட வேண்டும். இன்றைக்கு எனக்கு தெரிகிற ஒரு நம்பிக்கை கீற்று, ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், 5 ஆண்டு காலம் வடக்கு மாகாணத்தை முதல்வராக இருந்து ஆட்சி புரிந்த நம்முடைய ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் மீது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அது ஒரு துளிர், அது ஒரு தளிர், அது ஒரு மாபெரும் தரு, ஒரு விருட்சம் என்கிற அளவுக்கு மாறுவது ஒரு வரலாற்று தேவை என்று நான் கருதுகிறேன். எனக்கு தமிழீழத்தில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, அவை எப்படி இயங்குகின்றன என்கிற வேறுபாடுகளை மனதிலே வைத்து நான் பேசவில்லை. 20 ஆண்டுகளுக்கு பிறகு, 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழீழம் எப்படி இருக்க வேண்டும், இதனை வழிநடத்தி செல்வதற்கு
தமிழ் தேசியம் என்கிற அந்த அரசியலை அடைகாத்து செல்வதற்கு இப்போதைக்கு நம் முன்னால் ஒரு வெற்றிடம் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புவதற்கான ஒரு தேவையை நாம் உணர்ந்து கடந்த கால கசப்புகளை மறந்து நமக்கிடையிலான விமர்சனங்களை தவிர்த்து தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்க நாம் முனைய வேண்டும். இன்றைக்கு நாம் ஆற்றாமையாலும் இயலாமையாலும் பகைவர்களை விட்டுவிட்டு நமக்குள்ளாக விமர்சித்துக் கொண்டிருப்பதற்கே இந்த 10 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டோம். 2000 நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நமக்கு எதிராக அணிதிரண்டவர்கள் யார் யார், நம்முடைய கொள்கை பகைவர்கள் யார் யார், கொள்கை ரீதியான கோட்பாட்டு ரீதியான பகை எது, சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு துணை நின்றவர்கள் யார் யார், அவர்களுடைய ஆதரவை நாம் எப்படி வென்றெடுக்க போகிறோம், அதற்கு என்ன திசை வழியிலே பயணிக்க போகிறோம், அதற்கு தமிழ் சமூகத்தை எப்படி ஒருங்கிணைக்க போகிறோம் என்கிற அந்த விவாதங்களுக்குள்ளே இன்னும் நாம் நுழையவில்லை. அது மிக அவசியமானது என்பதை எடுத்து சொல்லி என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அழைத்தீர்கள் என்று நான் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களை கேட்டபோது, உங்கள் பிறந்த நாளில் ஒரே நாளில் லட்சக்கணக்கான பனை விதைகளை தமிழகத்திலே நீங்கள் ஊன்றியதை நான் பார்த்தேன். அது என்னை ஈர்த்தது. அதை நான் பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் மேலிட்டது. அந்த அடிப்படையில் தான் உங்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கும் மரநடுகை நிகழ்ச்சிக்கும் அழைத்தேன். இந்த இருசக்கர வண்டிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் அழைத்தேன் என்று கேட்டுக்கொண்டார். ஆகஸ்ட் 17 பிறந்த நாள் அன்றைக்கு நான் கொண்டாட்டம் வேண்டாம், எல்லோரும் அவரவர் ஊருக்கு செல்லுங்கள், ஒவ்வொருவரும் பனங்கொட்டைகளை ஊன்றுங்கள். தமிழீழத்தில் பனை மரங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டன, எல்லாம் மொட்டை மரங்களாக இருக்கின்றன. வன்னியில் இருந்த பனைமரங்கள், லட்சக்கணக்கான பனைமரங்கள் யுத்தத்திலே அழிந்து போய்விட்டன. இது பனை நாடு என்று சொல்லத்தக்க வகையிலே விளங்கிய ஒரு தேசம். ஆனால் இன்றைக்கு பனைமரங்கள் அங்கே அழிந்து கொண்டிருக்கிற சூழலில் தமிழகத்தில் அந்த பாரம்பரியத்தை நாம் மீண்டும் கையில் எடுப்போம் என்று தமிழ்நாடு முழுவதும் அடுத்த ஆகஸ்ட் 17க்குள் 1 கோடி பனை விதைகளை விதைப்பது என்று நாங்கள் அறிவிப்பு செய்து நாள்தோறும் பனை விதைகளை நட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் செல்லும் இடமெல்லாம் பனை விதைகளை ஊன்றிக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இயக்கத் தோழர்கள் அந்த பனை விதைகளை ஊன்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட பசுமை தேசியத்தை, தேசிய பசுமை என்பது ஒன்று, பசுமை தேசியம் என்பது ஒன்று. இந்த சூழலியம் என்று சொன்னாரே அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள், நம்முடைய தேசத்தை நாம் தான் பசுமையாக வைத்திருக்க வேண்டும். நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகள் போனாலும் நம்மிடம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற இந்த காணிகளை, இந்த நிலத்தை, இந்த பிரதேசத்தை, இந்த தாயகத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமானால், இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த பூமியை நாம் பசுமையாக வைத்திருக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை தருகிறோமோ இல்லையோ இந்த பூமியை தந்தே ஆக வேண்டும். அதை நாம் எடுத்து செல்ல முடியாது. நாம் சேர்த்து வைக்கிற சொத்து, பணம், நகை நட்டு அடுத்த தலைமுறைக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்று உறுதி சொல்ல முடியாது. நாம் வாழுகிற காலத்தில் இந்த பூமி அடுத்த தலைமுறைக்கு உரியது. இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற தலைமுறைக்கும் இது உரியது. 50,000 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற தமிழர்களுக்கும் இந்த பூமி உரியது. எனவே நாம் வாழும் காலத்திலேயே இந்த பூமியை நாம் அழித்து விடக்கூடாது, சிதைத்து விடக்கூடாது. இயற்கை வளங்களை, கனிம வளங்களை அழித்தொழிப்பதற்கு பகைவர்களை நாம் அனுமதித்து விடக்கூடாது. இதை கட்டி காப்பாற்ற வேண்டும். நாம் வாழ்வதற்காக என்பதை விட நமது அடுத்த சந்ததியினர் வாழ்வதற்காக. இயற்கை எனது ஆசான் என்று சொன்னார் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காகவாது நாம் இந்த சூழலியத்தை புரிந்து கொள்வோம், தேசியத்தை புரிந்து கொள்வோம். தமிழ் தேசியம் என்பது நம்முடைய வாழ்வுரிமைகளோடு தொடர்புடையது, அடுத்த தலைமுறையினரின் பாதுகாப்போடு தொடர்புடையது, பேரரசுகளின் ஒடுக்குமுறைகளிலிருந்து விடுதலை பெறுகிற போராட்டத்தோடு தொடர்புடையது. வெறும் மொழி உணர்வோ இன உணர்வோ என்று நாம் புரிந்து கொள்ளாமல், வெறும் சமய மத பற்றுணர்வோடு இதை பொருத்தி பார்க்காமல், தொலைதூர பார்வையோடு அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் என்பதை புரிந்து கொண்டு முன்னெடுத்து செல்வோம்.
விடுதலை சிறுத்தைகள் என்பது விடுதலை புலிகள் என்கிற இயக்கத்தின் தாக்கத்திலிருந்து உருவான இயக்கம்தான். அப்படிப்பட்ட இந்த இயக்கம் என்றென்றைக்கும் தமிழீழத்தின் நலன்களுக்காக, தமிழீழ மக்களின் நலன்களுக்காக, யார் ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும், யார் போற்றினாலும் போற்றாவிட்டாலும், யார் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும், தமிழனாய் பிறந்தவன் என்கிற முறையிலே திருமாவளவனின் கடமை, விடுதலை சிறுத்தைகளின் கடமை, இந்த நலன்களுக்காக தொடர்ந்து இந்த இயக்கம் போராடும் உற்ற துணையாக இருக்கும். நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடி வருவோம். நீங்கள் அழைக்காவிட்டாலும் களத்திலே உலக அரங்கில் இந்த குரல் ஒலிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து உரத்து முழங்குவோம் என்பதை சொல்லி, ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.